ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் நல்ல சோமா இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்ல சோமா இருக்கிறீங்களா? பெருமாள் கோயில்ல கிடைக்கிற அந்த சுவையான புளிச்சாதத்தை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த புளிச்சாதம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் அதே நேரம் கோயில் ஸ்டைல் வாசத்தோட இருக்கும். ஒரு முறை இப்படி செய்து பார்த்தீங்கள் என்றால் மறுபடியும் இதே மாதிரி தான் வீட்டில் செய்வீங்க. வீட்டில் அம்மா செய்கிற புளிச்சாதத்துக்கும் கோயில் புளிச்சாதத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஏன் டேஸ்டில் கூட நிறைய டிஃப்ரெண்ட் தான். கோயில் புளிச்சாதம், அதுவும் பெருமாள் கோயில் புளிச்சாதத்தின் டேஸ்ட் சொல்ல தேவை. அந்த பெருமாள் கோயில் புளிச்சாதத்தின் டேஸ்டில் தான் இந்த புளிச்சாதம் எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ள வந்து பாருங்க. முதல்ல 10 செத்தல் மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 பெருங்காய துண்டு, 2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, நீங்க வெள்ளை உளுந்தும் போட்டுக்கொள்ளலாம். 3 டீஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயத்தை நாங்கள் நிறைய போடுவோமா இருந்தால் எங்களை புளிச்சாதம் கசப்பு தன்மையொண்டு வரும். அப்படியே எங்களுக்கு 1 டீஸ்பூன் சரி. இப்போ எங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, சுத்தம் செய்த எள்ளு. இவ்வளவு பொருளையும் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், வறுக்க போகிறோம். பாருங்கோ, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சின்ன சீரகம், வெந்தயம், மிளகு, மல்லி, கடலைப்பருப்பு, பெருங்காயம், செத்தல், எள்ளு. இப்போ நாங்கள் சட்டியை அடுப்பில் வச்சு சட்டி ஹீட் ஏறிட்டுது. இப்போ கடலைப்பருப்பை போட்டு வறுப்போம். நாங்கள் எல்லா பொருளையும் உண்டா சேர்த்து வறுக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு பொருளும் வறுவதுக்குரிய டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறபடியால் நாங்கள் ஒவ்வொரு பொருளையும் தனியாக தான் வறுக்க வேணும். எங்களோட கடலைப்பருப்பு வறுபட்டுட்டுது. இப்போ நாங்கள் அந்த கடலைப்பருப்பை அள்ளுவோம். இப்போ அடுத்ததாக எங்களோட பாசிப்பருப்பை போட்டு வறுப்போம். எப்போவுமே நாங்கள் வறுக்கைகளை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்க வேணும். இப்போ எங்கட பாசிப்பருப்பும் வறுபட்டுட்டது, அதையும் அள்ளுவேன். இப்போ அடுத்ததாக எங்கட உளுந்த போட்டு வறுப்பேன். எங்கட உளுந்தும் இப்போ வறுபட்டுட்டது. இப்போ நாங்கள் அதையும் அள்ளுவேன். அடுத்தப்போ நாங்கள் மல்லியை போட்டு வறுப்போம். இப்போ எங்களோட மிளகையும் சீரகத்தையும் ஒன்றா போட்டே வறுப்போம். இப்போ எங்களோட வெந்தயத்தை போட்டு வறுப்போம். இப்போ அதை அள்ளி போட்டு அடுத்து எங்களோட எள்ளை போட்டு வறுப்போம். ஓகே, எங்களோட எல்லாம் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இது பொரிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். எங்களோட புளிச்சாதம் வறுத்த அதே சட்டியிலேயே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு எங்களோட 10 செத்தலையும் அப்படியே பொரிச்சு எடுப்போம். செத்தல் நாங்கள் கருகாமல் பொரிச்செடுக்க வேணும். இப்போ செத்தலை அள்ளுவோம். இப்போ பெருங்காயத்தை போட்டு அந்த கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள எடுப்போம் போட்டு. இதுதான் நாங்கள் வறுத்த பொரிச்ச எல்லா பொருளும். பாருங்கோ எப்படி இருக்குண்டு. இப்போ நாங்கள் 2 லெமன் அளவு புளி எடுத்து 1 கப் தண்ணி விட்டு வடிவா கரைச்சி எடுப்போம். புது புளி என்றால் தான் எங்களோட புளிச்சாதம் நல்ல கலராக வரும். பழைய புளி என்று சொன்னால் புளியும் கருப்பாக இருக்கிறபடியால் எங்களோட புளிச்சாதம் கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்கு. இதை அப்படியே வச்சு போட்டு இப்போ நாங்கள் வறுத்தது எல்லா பொருளையும் மிக்சி ஜாரில் போட்டு வடிவாக அரைச்சி எடுப்போம்.
நாங்கள் பர்கேக்கில் தான் தனியாக வறுத்த நாங்கள் அரைக்கேக்கில் நாங்கள் தனியாக வறுக்க தேவையில்லை. எல்லாத்தையும் உண்டா போட்டே அரைப்போம். பாருங்க அரைச்ச பொருட்கள்லாம் இப்படி இருக்குண்டு. சரி, இப்போ நாங்கள் ஒரு 3 கட்டு கருவேப்பமிலையும் ஒரு 5 செத்தல் அதையும் சின்ன வெட்டுவோம். இப்போ சட்டிக்குள்ள 100 மில்லி லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுவான். நல்லெண்ணெயில் புளிச்சாதம் செய்தால்தான் அந்த மாதிரி கோயிலிட டேஸ்ட் வரும். சிலாக்கள் நல்லெண்ணெய் கசக்கிறதுன்னு சொல்லி கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க விரும்பினா சன்ஃப்ளவர் ஆயிலோ ஏதும் பாவிக்கலாம். எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க வைப்போம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கச்சான் போட்டு அதையும் சேர்த்து வடிவாக கிளறுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்ச செத்தல் கருவேப்பமிலையையும் போட்டு நல்லா கிளறுவோம். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள் போடுவோம். கரைச்சி வச்ச புளியை அப்படியே இதுக்குள்ள விட்டு கிளறுவோம். இப்போ நாங்கள் அரைச்சி வச்ச அந்த பவுடரை இதுக்குள்ள போட்டு கிளறுவோம். ஆக நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பவுடரை எடுத்து வச்சு போட்டு மிச்சம் எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டு வடிவா கிளறுவோம். நல்லெண்ணெய், புளி, மஞ்சள் இந்த பவுடர் எல்லாம் சேர்ந்து அவிஞ்சு வரைக்குள்ள அந்த மாதிரி ஒரு மனம் வரும். அப்பப்பா புளிச்சாதம் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. எங்களோட பவுடர் எல்லாம் வட்டிவா அவிஞ்சு புளியெல்லாம் வத்திடுச்சு. இப்போ நாங்கள் ஒரு சுண்டு அரிசிக்குரிய சோத்துல தான் இந்த புளிச்சாதம் செய்ய போகிறோம். இதுதான் எங்களோட ஒரு சுண்டு சம்பா அரிசி சோறு. இப்போ நாங்கள் காய்ச்சின அந்த கலவையை இதுக்குள்ள விட்டு நல்லா மேல் கீழே கிளறுவோம். நாங்கள் காய்ச்சின சோறு கொஞ்சம் அவிஞ்சிருக்க வேணும். அதுக்காக நல்லா குழையக்கூடாது, அரிசியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு வடிவாக அவிஞ்சிருக்கணும். அவிஞ்சிருந்தால்தான் எங்களோட இந்த கலவையெல்லாம் வடிவாக சேரும். பாக்கைக்குள்ள எங்களுக்கு குழைஞ்சது மாதிரி தான் இருக்குது, ஆனால் சோறு குழையில்லை. காய்ச்சின புளிக்கிழமை முழுவதையும் விட்டு இதுக்குள்ள கிளறுவோம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் இந்த பவுடரையும் போட்டு வடிவா மேல் கீழே கிளறுவோம். கிளறைக்குள்ளேயே எங்களுக்கு அந்த மாதிரி மனமொண்டு வரும். இப்படித்தான் பெருமாள் கோயிலையும் செய்கிற ஒரு புளிச்சாதம் தான். எங்கட பெருமாள் கோயில் புளிச்சாதம் ரெடி. பாருங்கோ எப்படி இருக்கண்டு. இதை நாங்கள் இப்போ அடிக்க போகிறோம். ஒரு டிஷ்ஷில் போட்டு வடிவாக அடித்து எடுப்போம். எங்களுக்கு விருப்பமான அளவுகளில் நாங்கள் அடித்து எடுத்து கொள்ளலாம். நாங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிக்கல கூட இதை கொண்டு போகலாம், பழுதாகாமல் இருக்கும். இன்னும் இந்த புளிச்சாதம் சுட சுட சாப்பிடைக்கல ஒரு டேஸ்ட்டும், ஆறுனா பிறகு இன்னொரு டேஸ்ட்டும் இருக்கும். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒருக்கா செய்து பாருங்கோ. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியோர் தவம்.